Hello. 80. Oh no. That is connecting. Connecting, yes. Which one? This is one, Chennai. this one. This is Chennai, yeah, this one. Okay, 85 to the side. Thank you. Thank you. If I do the A window. Okay. 86A window. It's my first Emirates flight journey. This is what I guess. Hola. Hello. Sure. Thank you. ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வெளியில் வந்தோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு. ரூம் வந்துட்டு ஓரளவு ஓகே தான். ஆள் நடமாட்டமே இல்லை, யாருமே கிடையாதுங்க. ரொம்ப அமைதியாக அழகான ஒரு இடம்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் மணல் தான், மணல் மலை. செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. எங்கே பார்த்தாலும் மணல், ரெட் சாண்டு. சூப்பராக இருக்குது பிளேஸு. ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னாக்க 8 மணி ஆயிடுச்சு. 8 மணி ஆயிடுச்சு, இன்னமும் இருட்டலை. செருப்பு போடாமல் அப்படியே இந்த மணலில் நடக்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது, இதமாக இருக்குது வரத்துக்கு. அடுத்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிலா வந்துருச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே நானும் என் நண்பன் நிவேதனும் இந்த இடத்துல ஒரு 1/2 அன் ஹவர் எங்கள் லைஃப்பில் நடந்த பல விஷயங்களை பற்றி அப்படியே பேசிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டுருந்தோம். நல்ல ஒரு இதமான கிளைமேட்டு. மணலால் மூடப்பட்ட நிலத்தடி அடுப்பான சர்ஃபில் சமைத்து பாரம்பரிய பெடோயின் அப்படிங்கிற இரவு உணவை தான் வாதிரம் கேம்புகளில் எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க. இது சமைக்கிறதுக்கு நீண்ட நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதனால் அப்படின்னா, இந்த உணவு சமைக்கிறதுக்கு தேவையான நெருப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுப்பு கரியோட தணல், அந்த தணலில் தான் வந்துட்டு அந்த சாப்பாடு வந்துட்டு தயாரிக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னாக்க, மணல் பரப்புக்கும் கீழே ஒரு நல்ல குழி தோண்டி அதுக்கு உள்ளார எல்லா திங்ஸையும் வச்சிடுறாங்க. உருளைக்கிழங்கு, ஆனியன், தக்காளி, சிக்கன், இன்னும் சில பல ஐட்டங்கள் எல்லாத்தையுமே உள்ளார வச்சுட்டு நல்லா வேக வச்சு வெளில எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 2.5 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த சாப்பாடோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது எந்த விதமான ஆயில் எதுவும் சேர்க்காமல் இந்த பாரம்பரிய உணவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த பாரம்பரிய உணவுக்கு பேர் பெடோயின் அப்படின்னு சொல்கிறாங்க.
டின்னர் முடிச்சுட்டு வந்தாச்சு. டின்னர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஜோர்டானியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா பாட்டுகளை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அடுத்த கேம்புக்கு போயிருந்தாங்க. அந்த கேம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம தமிழ் பாட்டை போட்டு நம்ம பசங்கள்லாம் இங்கிலீஷ்காரன் கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் விடியற் காலையில் சன்ரைஸ் பார்க்க ஒட்டகத்து மேலே ஏறி சீக்கிரமாகவே போயாச்சு. அப்படியே அற்புதமான பாலைவனத்தில் சன்ரைஸ் ஆகிறத பார்க்கும்போது அந்த ரேஸ் அந்த கதிர்கள் வந்துட்டு மலையில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வரும்போது செம்மையான ஒரு ஃபீல். அதுவும் ஒட்டகத்து மேலே உட்காந்துட்டே இதை பார்க்குறது செம்மையாக இருந்துச்சு. நண்பர்களே, வெல்கம் டு 90s Kids யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோர்டானில் இருக்கிற வாதி ராமில் இருக்கோம். வாதி ராம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேலி ஆஃப் த மூன், அதாவது நிலவின் பள்ளத்தாக்கு அப்படின்னு அர்த்தமாகுமாம். எதனால் இந்த பேர் இப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது உண்மையிலேயே நிலவில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு டெசர்ட் நிலப்பரப்பு, அதாவது பாலைவன நிலப்பரப்பு. எங்கே பார்த்தாலும் சிவப்பு மணல் நிறைஞ்சு கிடக்குது. அதுபோக அற்புதமான பாறைகள் இருக்குது. கரடு முரடான மலைகள், எங்கே பார்த்தாலும் சிவப்பு மணல்களுக்கு இடையே கரடு முரடான மலைகள் மற்றும் குறுகிய பள்ளத்தாக்குகள், இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான வாதிரம் அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்புக்கு தான், ஒரு பாலைவனத்துக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். வாருங்கள் நண்பர்களே, போகலாம். பாலைவனத்தில் வெயில் சரியாக ரொம்ப அதிகமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் சன்ரைஸை பார்த்து முடித்து ஒரு 20 நிமிஷம் கூட ஆகலை. சூர்யா நல்லா கொளுத்துறாப்புல. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். போய் சாப்பிட்டுட்டு ஜீப் சவாரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கும் போகணும். போகலாம். ஒட்டகம் பேசி பார்த்ததில்லை. ஒட்டகத்தை விட்டு கீழே இருக்கும்போது ஒட்டகம் பேச ஆரம்பிச்சிருச்சு. என் கூட சவுண்டை நீங்களே கேளுங்க. எஸ், ஓகே. எல்லா சதிக் கிளாஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நைட்டு ஸ்டே பண்ண இந்த கேம்போட நேமே ஜபால் புத்தா கேம்ப். ஓகே, இதுதான் கேம்ப்பு. இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்துட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரம்மியமாக இருந்துச்சு.
ஓகே கேம்ப்பு அப்படியே ஏதாவது சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படியே இதை பற்றி. டெசர்ட்டில் இருக்கிற மாதிரி இந்த நைட்டில் தூங்குறதால நல்லா தான் இருக்குது. நல்லா தூங்குனேண்ணா. நானும் நல்லா தான் தூங்கினேன். ஏன்னா இந்த வெளியே வந்து டெசர்ட் இருக்குல்ல, மணலில். ஆமாம், வெளியே பார்க்க நல்லா இருக்குது. அதேமாதிரி நைட்டில் அந்த கிளாஸ் ரூம் வேறு தூங்கும்போது நல்லா இருக்குது. தூங்கி ஏஞ்சோம்னாலும் வெளியே பார்த்தோம்னா ஒரு இது கிடைக்குது, பீஸ்ஃபுல்லா அமைதியாக இருக்குல்லப்பா. ஆமாம் ஆமாம். நேற்று நீங்களும் வந்து டான்ஸ் ஆடினீங்களா? வீடியோ எடுத்துருக்கீங்க அவ்வளோதான். ஆமாம், முடிகிற நேரத்தில் ஒரு நிமிஷம். எல்லோரும் சாப்பிட்டு இருக்காங்க. எங்கடா இவனுங்கெல்லாம் போனானுங்கன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறானுங்க. எங்கடா ஆளுங்களை காணான்னு பார்த்தா உள்ளே உட்காந்து தின்னுட்டு உட்காந்துருக்கானுங்க. நம்மளை வந்து ஏதாவது கூப்பிட்றானுங்க. மொத்த பேர் இங்கே தான் இருக்காங்க, திருட்டு பசங்க மொத்த பேர் இங்கே தாங்க இருக்காங்க. எங்கே போனானுங்க இவனு தேடினா இவனுங்க இங்கே தான் இருக்காங்க, திருட்டு பசங்க. ஓகே, வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்க, இப்போ சாப்பிட்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுக்கணுங்க. சோறு கிடைக்காது. அப்புறம் நம்மளால் பார்த்தீங்களா இல்லையா? ஸ்ட்ரைட்டாக அப்படி பாருங்கள், பிரேம்ஜி வெளுத்து கட்டிட்டு இருக்காப்புல. பிரேம்ஜி தான் எல்லாத்துலையும் முன்னணியில் இருக்காரு. துணையை காணோம். ஓ, அங்கே இருந்தா ஓகே. பஃபே சுட்டம் போயிட்டு இருக்குது. குப்புஸ்தானா ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக அப்படியே போயிட்டுருன்னு நினைக்கிறேன். குப்புஸ்தானா எங்கே குப்புஸு? நிறையா இருக்குதுங்க ஐட்டம். எங்கேங்க இருக்குது நிறையா? பாருங்க பாருங்கள், எவ்வளோ ஐட்டம் இருக்குது. சரி, ஒரு 2 குப்பை சைடு நான் பார்ப்பேன். முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும். இருங்க, நான் அப்படியே கவர் பண்ணிவிட்டு வரேன். என்னங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவும் இல்லையா எடுக்கிறதுக்கு? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ கஃபே சிஸ்டம் போயிட்டுருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டு, ஃபஸ்ட்டு திங்ஸு, குப்பூஸு, வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய், आप betun थे सोच मानता ஆமாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெள்ளரிக்காய், நெக்ஸ்ட் வந்துட்டு பச்சை மிளகாய், பீட்ரூட்டு, ஜெய்த்தூனு கருமாந்து ஜெய்த்தூனு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்னென்ன தெரில, நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணி இது பண்ணுறேன். இது அடுத்து வந்துட்டு தயிர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன தெரில, நான் கூகுள் சர்ச் பண்ணிட்டு சொல்கிறேன். அடுத்து நம்ம வெள்ளரிக்காய். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளி, பன்னீர். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா பன்னீர், சிக்கனு, ஹாட்டாக்கு, டேட்ஸு, டொமேட்டோ சாஸு, ஃபெட் ஜாமு. ஓகே, நெக்ஸ்ட்டு முட்டையோட ஹாட்டாக் போட்டு வச்சுருக்கானுங்க, முட்டையை அவிச்சு வச்சுருக்கானுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆள் வந்து சுட வடை போட்டுட்ருக்காப்புல. சரி, சடாக்கு ஓகே, எப்படி போடுறான்னு மட்டும் பாருங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளால் பணியிற மாதிரி சின்ன சின்ன தோசை ஊற்றிட்டு இருக்காப்புல. ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டு ஊற்றி பார்க்கல. சாப்பிட்டு சாப்பிட்டு ஃப்ராங்க் என்ன பண்ணுறீங்க? போட்டுருக்கேன். யாருக்கு? எனக்கா? 2 பேர்த்துக்கு போடுங்க.
ஒன்று வந்து மிக்சிங் தப்பாயிடுச்சு. என்ன மிக்சிங்க? பாலும் தண்ணியோட ரேஷியோ. ரைட்டு. ஒன்று வந்து கரெக்டான ரேஷியோ இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பால் இருக்குது எனக்கு தெரியாது. நான் ரெண்டுத்துலையுமே தண்ணி ஒரு ரெண்டுத்துலையும் தண்ணி இருக்குன்னாண்ணா அப்புறம் நம்பி பார்த்தா கடைசியில் இன்னொன்று பால் தான் இருக்குது. சொல்லிட்டு போய் உண்மையை சொல்லாமல் போயிட்டான், ஏமாச்சிட்டான். இது என்னோட வைங்க. شغال هون. شغال هون. جوردن. انا فاهم. طب احكي يا زلمه انا بفهم عليك. صديق say hi. لا இது என்றதா? அதுதான் மிக்சிங் தப்பாயிடுச்சு. சரி ரைட் ஒன்று. இதுதான் மிக்சிங் கரெக்டாக இருக்குது. இல்லை இன்னொன்று வந்து அப்புறமா எடுத்துக்குவோம். எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு அந்த ஊர் பசங்க கூட லோக்கல் ஜோடானி நேரம் பேசிட்டு இருந்தோம். ஒரு கல்யாணமாகாத 2 பேர் லைஃப்பை பற்றி பேசிட்டா அப்புறம் ஃப்ராங்க்கு எப்படி போட்டிருக்கு லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? பரவாயில்ல. போன வாரத்தில் இந்த வாரத்தை இருந்ததை விட இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக தான் இருக்குது. ஏதோ தனிமை மனிதனை மாற்றுகின்றது. அடுத்து ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது இந்த இடம் பாருங்கள். அற்புதமான பாலைவனத்தில் நிவேதன் நின்றுருக்காப்புல. செம்மையாக இருக்குது. ரோபர்ட் நிவேதன் ஏதாவது பேசுங்க. வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்செட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சூரியன் மறைய போகிற அந்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாலைவனத்தில் ஒரு பலவிதமான மன சிந்தனைகளோடு பல ஃபோட்டோக்கள் எடுத்தோம். மறக்க முடியாத தருணம். வதிரம், எங்கே பார்த்தாலும் மணல், அற்புதமான இடம். பாலைவனத்துக்குள்ளே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. அதில் பயணம் செய்ய முடியலை. பட்டு அந்த இடத்த மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் இருக்குது. மாலை நேரத்தில் சன் செட் ஆக போகுது. நாங்கள் ஒரு பாறைக்கு மேலே ஏறி நின்றுட்டு அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். சூரிய பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறாப்புல. இருட்டாயிருச்சு. ஒரு சில பேர் எல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல. சூரியன் மறையிறத பார்க்குறதுக்கு முன்னாடியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்கானுங்க. கடைசியாக சூரியன் மறைந்தே விட்டது. இன்றைய பொழுதும் இனிதே முடிவடைந்தது. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 90s கிட்ஸு தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு வருஷத்தில் ஒரு 2 டைம் மட்டும் இந்த ஊரில் வந்துட்டு லீவ் வரும். கண்டினியூஸாக ஒரு 4 days 3 days இந்த மாதிரி. அந்த லீவ் டைமில் எடுத்த இந்த வீடியோஸை ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இப்போ எடிட் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி
போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட் நிறையா இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து நிறையா வீடியோ பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ரெஃபர் பண்ணுங்கள். ஃபேமிலி. And up there, this name Opelix stone. Opelix stone. Yes.